ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அது கூட சாம்பார் அண்ட் ரசம் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். உளுந்தம் பருப்பு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, கோகோனட் கொஞ்சமாக, அப்புறம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மெயின் இன்க்ரீடியண்ட் கொத்தமல்லி. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணாமல் வச்சாலும் பரவாயில்ல. 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். இப்போது பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய். மிளகாய் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இவ்வளோ காரம் போதுன்றதுனால நான் ஒன்று எடுத்துருக்கிறேன். அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நான் தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கொத்தமல்லி இலையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன்.
கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிவிட்டு ரொம்பலாம் வதக்க வேண்டாம். ரொம்ப வதக்குனிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ சட்னி வந்து கலர் மாறிடும். லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டுக்கும் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் மாறாமலேயும் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அந்த கொத்தமல்லி வாசனையோடு இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான தண்ணி அப்புறம் சால்ட் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணது இதோ இருக்குது. இப்போ வந்து தாளிச்சிடலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதை அப்படியே சட்னியில் ஊற்றிடலாம். இதுக்கு வந்து தாளிப்புன்றது வந்து ரொம்ப எல்லாம் பண்ண வேணாம். சும்மா அந்த கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்து போட்டாலே போதுமானது. அவ்வளோதான், சட்னி ரெடி. ஸோ இதை வந்து நல்லா சூடான இட்லி தோசாவில் வச்சு பரிமாறி சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: நான் வந்து கொத்தமல்லி விதை, தனியா விதை வந்து இந்த கப்பில் 1 கப் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த 1 கப் எடுத்திங்கன்னா அதுக்கான அளவு நான் இப்போ சொல்கிறேன். 4-5 வரமிளகாய் எடுத்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் வந்து துவரம் பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், அப்புறம் கடுகு உளுந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக அது ஒரு 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வறுக்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை வறுத்து எடுக்க போகிறேன். இது வந்து எதுவுமே ஆயில் சேர்க்க வேண்டாம், ட்ரையாகவே நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தீ வந்து கம்மி பண்ணி வச்சுட்டே வருங்க, அப்போ தான் வந்து நல்லா வறுபடும். ரொம்ப தீ வச்சிங்கன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும் ஒரு மாதிரி. அப்புறம் வந்து பவுட்ரு வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொத்தமல்லி விதையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம்.
நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வறுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வரமிளகாய் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அது கூடவே இந்த மற்ற சாமான் சொன்னேன்ல அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக இது வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே மொத்தமாகவே போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்குமே இப்போ வந்து ஆயில் தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு மிக்சியில் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் பவுட்ரு பண்ணும் போது கொஞ்சம் மஞ்சள் தூளும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். அரைச்சது பாருங்கள். இந்த பவுடர் இந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும். ரொம்ப கொரன்னு அரைச்சிடக்கூடாது. இதான் வந்து இதான பக்குவம். நெக்ஸ்ட்டு ரசம் பொடி பார்க்கலாம். ரசம் பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி விதை இந்த கப்பில் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன் 1 ஸ்பூன். அதே மாதிரி மிளகு, வரமிளகாய், அப்புறம் கொஞ்சம் சீரகம். இப்போ ஒரு பேனில் நான் சொன்ன எல்லாத்தையும் வந்து மொத்தமாகவே போட்டு வறுத்துக்கலாம். தனித்தனியாக வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இது எல்லாத்தையுமே ஆயில் சேர்க்காம ட்ரையாகவே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து லோலே வச்சு பண்ணுங்க. இதை வந்து கண்டினியூஸாக இப்படி வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பாட்டுக்கு அடுப்பில் வச்சுட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் அங்கிட்டிங்கிட்டா போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த அடி பகுதி மட்டுக்கும் நல்லா வந்து கருகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அப்பப்போ பக்கத்துலேயே இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் அவுட்புட் நல்லா கிடைக்கும். இந்த ஸ்டேஜ் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அப்படியே பவுடர் பண்ணிக்கலாம். இந்த ரசம் பவுடருக்கு வந்து நம்ம சாம்பார் பவுடர் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். இந்த மாதிரி இந்த பக்குவம் இருக்கணும். அப்போ தான் வந்து ரசம் வந்து நல்லா வந்து தெளிவாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.